எப்பவுமே ஜென்ஸை விட லேடிஸுக்கு கான்பிடென்ட்டும் மனதைரியம் எல்லாமே அதிகம். இந்த ஆதாம் ஏவாள் கதை சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ஆதாம் படைச்சாங்க. ஆதாம் அப்புறம் ரொம்ப தனிமையா இருந்தாரு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதனால அவருக்கு சப்போர்ட்டுக்கு ஏவாளை படைச்சாங்க. இது அவங்களோட ஆண்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிட்டு, புரியுதுங்களா? அவங்க கம்ஃபர்ட் ஜோனுக்காக சொல்லிக்கிறது அது கிடையாது. முதல்ல ஒன்ன படைச்சிட்டாரு, படைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தோணி இருக்கு, இல்ல நம்ம இதுல ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை இன்னும் கரெக்டா எல்லா அம்சத்தோட இன்னும் பிரில்லியண்டா ஒன்ன ரெடி பண்ணணும்னு தான் நம்மள மறுபடி பெண்களை உருவாக்கி இருக்காரு. அதுல மிஸ் ஆன ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுல இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? இதை நம்புங்க. எது நம்மளுக்கு நல்லா இருக்கோ அதை தான் நம்பணும். அதை அவங்க கம்ஃபர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதை நம்ம கம்ஃபர்ட்டுக்கு எடுத்துக்கணும். இப்போ வீட்டில் போய் ஒரு நகை வாங்குறீங்க. நகையெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பீரோ வாங்குவோம், சரிங்களா? அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு. இப்போ கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு, அடுத்து நான் பெண்ணை படைக்க போகிறேன், அந்த பெண்ணு நிறைய குணங்களோட, நிறைய திறமையோட, நிறைய கான்ஃபிடென்ட்டோட, நிறைய விடாமுயற்சியோட, நிறைய வில் பவரோட நான் உன்னை படைக்க போகிறேன். அப்போ அது விலை மதிக்க முடியாதது, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னு முதல்ல அவனை படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை படைச்சிருக்க. புரியுதுங்களா? அதனால தான் ஆண்களை முதல்ல படைச்சாங்க. அதனால தான் அவங்கள விட நம்மளுக்கு திறமைகளும் மனதைரியமும் அதிகமாக இருக்கு.